நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். நாம் வாசித்த சங்கீதம் 52 நாம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். என்ன சிச்சுவேஷன்ல எழுதுறாருன்னு சொன்னா, அங்க பாருங்க 52 மேல எழுதி இருக்குது. இந்த வசனத்துக்கு மேல தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். இப்போ தாவீது உயிர் தப்பி சவுலுடைய கைக்கு உயிர் தப்பி வந்து அபயம் தேடி ஒருத்தங்கிட்ட வந்து செய்யறான், ஒளிஞ்சிருக்கிறான். அவன் யாரு? அபிமெலேக்கு வீட்டுல வந்து ஒளிஞ்சாச்சு. யாருங்க? தாவீது. இதை பார்த்த ஒருவன் யாரு சொல்றான்? சவுலுக்கு அறிவிக்கிறான். தாவீது இங்க வந்து ஒளிஞ்சிட்டான். அங்க பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சான். ஹல்லேலூயா. 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 அப்போ சவுலுக்கு அறிவிச்சாச்சு. அறிவிச்ச உடனே சவுல் கண்டிப்பா அங்க தாவீதை பிடிக்க போயிருப்பான். அந்த இடைப்பட்ட நேரத்திலே அவனுடைய ஸ்தோத்திரம், அங்கலாய்ப்பை, அவனுடைய எதிர்பார்ப்பை, அவனுடைய எல்லா மனசிலே ஓடுகிற அந்த காரியத்தை அவன் ஸ்தோத்திரம் தேவனிடத்திலே என்ன செய்கிறான்? தேவன் செய்த நன்மைகளை, அவர் பாராட்டின கிருபைகளை, தயவை, இரக்கத்தை தியானித்து அவன் எழுதி சொல்லுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 52. ஆமென். இதுல பாருங்க, தேவனுடைய கிருபையை குறிச்சு 2 இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். ஒண்ணு எங்க சொல்றாருன்னு சொன்னா, 1வது வசனத்தில் சொல்றார், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. பாத்தீங்களா? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளதுன்னா எல்லா நாளும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ குறிப்பிட்ட ஒரு நாள் மாத்திரம் அல்ல, நம்ம பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மணி நேரமும் தேவனுடைய கிருபை நம்மோடு கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. போன வருஷம் மட்டும்தான் அப்படின்னு அல்ல, போன வாரம் மட்டும்தான் அப்படின்னு அல்ல, நேற்று மட்டும்தான் அப்படின்னு அல்ல, இன்றைக்கு மட்டும்தான் இல்ல, என்றென்றைக்கும் அவருடைய கிருபை எந்நாளைக்கும் நம்மோடு கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவ கிருபை என்னாலுமே தாவீது கூட இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? தாவீதை எல்லா இக்கட்டில் இருந்தும், எல்லா ஆபத்தில் இருந்தும், எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா நெருக்கத்தில் இருந்தும், எல்லா துன்பங்களில் இருந்தும், துயரங்களில் இருந்தும், கவலையில் இருந்தும், பிரச்சனையில் இருந்தும் தாவீதை தேவன் என்ன செஞ்சாரு? விடுவித்துக் கொண்டே இருந்தார். அதை அனுபவிச்சதுனாலதான் சொல்றாரு, தேவனுடைய கிருபை எந்நாளுமே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப 2வது நம்ம இப்ப வாசிச்ச அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறார். ஆமென். ஒலிவ மரம் என்பது அது எண்ணெய்க்கு பெயர் போனது, கனிக்கு பெயர் போனது. ரொம்ப அதிலிருந்து நிறைய பெனிஃபிட் மனுஷனுக்கு உண்டாகும். ஆமென். அப்போ பச்சை பாருங்க, யாருமே வந்து ஒரு விதையை விதைச்சாங்கன்னா, ஒரு நாத்து நட்டாங்கன்னா பச்சையா செல்வ செழிப்பா நல்ல பச்சை பசேன்னு இருக்கிறத எல்லாரும் விரும்புவாங்க.
காஞ்சு வறண்டு போயிருக்கிறது யாராவது விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க, அப்படிதானே? அப்போ இங்க பச்சை ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஒரு குறை இல்லாம ஆண்டவருடைய புண்ணியத்தில், ஆண்டவருடைய கிருபையில், ஆண்டவருடைய இரக்கத்தில், ஆண்டவருடைய தயவில் நான் ஆசீர்வாதமாயிருக்கிறேன் என்று தாவீது அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நம்மளும் செய்யணும். ஆலயத்துக்கு வரும்போது, ஜெபிக்க வரும்போது நாம சொல்லணும், நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படி நடக்குங்க. நம்ம என்ன சொல்றோம்? எந்திரிச்சு நின்னாலே, ஐயோ எனக்கு இந்த வாரம் முழுவதும் கஷ்டமா இருக்குதுங்க, கால் வலிங்க, வயிற்று வலிங்க, தலை வலிங்க, அங்க வலிக்குதுங்க, இங்க வலிக்குதுங்க. ஆமென். இப்படி சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ என்ன சொல்றியா அப்படித்தான் இருக்கும். ஆமென். நம்ம எந்திரிச்சு சொல்லணும். என்ன சொல்லணும்? எந்திரிச்சு சொல்லணும், எனக்கு கால் வலி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவை அவர்கிட்ட நான் ஜெபிச்சேன், அந்த கால் வலி எனக்கு மாறி போனது. கால் வலியே இருந்தாலும் எந்திரிச்சு சொல்லணும், கால் வலி மாறினதுக்காக ஸ்தோத்திரம், என் வயிற்று வலி மாறினதுக்காக ஸ்தோத்திரம், என் கடன் பிரச்சனை மாறினதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு இருக்கிற நெருக்கம் மாறினதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கேஸ் காரியத்திலிருந்து என்னை விடுவிச்சதுக்காக ஸ்தோத்திரம், அதிகாரி கண்கள்ல தைரியடிச்சதுக்காக ஸ்தோத்திரம், பண தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், மகனுடைய குடிப்பழக்கம் மாறினதுக்காக ஸ்தோத்திரம், பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படின்னு நம்ம வாயில அறிக்கை செய்யணும். நம்ம என்ன சொல்றோமோ அதை ஆண்டவர் கனப்படுத்தி அப்படியே செய்கிறவராயிருக்கிறார். பாருங்க, தாவீது சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் நாட்டில அல்லது யூத நாட்டில ஒலிவ மரம் என்று சொன்னால் மிகவும் ஃபேமஸான ஒண்ணு. ஆமென். ஏன்னா அதனுடைய வாசனை ரொம்ப தூரத்திலே வீசும். பல கிலோமீட்டருக்கு அப்பால் பட்ட இதுலயே ஒலிவ மரம் இருந்தாலே அதனுடைய காய், அதனுடைய இது வாசம் பயங்கரமா வீசும். ஆமென். ஒலிவ மரத்தை அவ்வளவு சீக்கிரத்துல பிடிங்கி எடுக்க முடியாது. நீங்க மரங்கள்ல நிறைய மரம் இருக்குது, சரிங்களா? ஒலிவ மரத்தை அவ்வளவு சீக்கிரத்துல வெட்டவும் முடியாது, வேரோட பிடுங்கவும் முடியாது. நல்ல பெரிய மரம்னா ஏன் தெரியுங்களா? மற்ற மரங்களை இப்ப பாரு, கவர்மெண்ட் நிறைய மரத்தை எல்லாம் ரோட்டில் நடுது இல்ல, ஒரு பயங்கரமான காத்து வந்துச்சுன்னா எல்லாம் டப டப டபன்னு விழுந்துடும். பாத்துருக்கீங்களா? அப்படிதானே? நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்ல மரங்கள் முன்னாடி நிறைய இருந்துச்சு, அந்த மரமெல்லாம் இப்ப இல்ல. இப்ப ரோட்ல வைக்கிறதுல ஹைபிரிட் மரங்க, செயற்கை மரம், அதனால காத்தடிச்சாலே டப டபன்னு விழுந்துருது இல்லைங்களா? முதல்ல தமிழ்நாட்டுல நிறைய பூவரச மரம் இதெல்லாம் எங்கேயாவது ஒண்ணுதான் பார்க்க முடியும். ஆலமரம் எங்கேயாவது பார்க்க முடியும் இல்லைங்களா? அசோக மரம் இதெல்லாம் எங்கேயாவது ஒண்ணுதான் பார்க்க முடியும். வில்வ மரம், நல்ல நல்ல மரங்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டுல, நிறைய அழிஞ்சிருச்சு. எங்கெங்கயோ ஒன்னு ரெண்டு இருக்குது, அப்படிதானே? அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இந்த மரங்கள் எல்லாம் ஃபேமஸோ அது மாதிரி யூத நாட்டுல, இஸ்ரேல் நாட்டுல ஒலிவ மரம் என்பது பயங்கர ஃபேமஸ். ஏன்னா அதுல இருந்து காய எடுப்பாங்க, காய வச்சு அதுல இருந்து ஆட்டி எண்ணெய் எடுத்தா அது அவ்வளவு குணமாக்கும் மருத்துவம் உடையது. காயங்களை கட்டுவதற்கு, காயங்களை ஆற்றுவதற்கு மெடிசன் ரீதியா பயன்படுத்துறாங்க, இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க. பாத்தீங்கன்னா நீங்க போய் கடையில கேட்டு பாருங்க, ஒலிவ எண்ணெய் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. ஒலிவ எண்ணெய் பயங்கர ரேட்டுங்க, சரிங்களா? ஒரு 100 மில்லி வாங்கினாலும் அது எப்படி 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஒரு லிட்டர் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு ரேட்டு போகுது. ஒலிவ எண்ணெய் மெடிசனுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு அப்புறம் இருந்தாலும் அந்த வாசனை அப்படி வீசும். அதே மாதிரி அது வேரோட செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அந்த மரத்தை பிடிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? வேறு சும்மா மண்ணுக்குள்ள அப்படியே நேரா போகாது, வேர்கள் என்ன செய்யும்? கிளைகளையா போகும். பக்கத்துல எங்கெங்கெல்லாம் மரம் இருக்குதோ அந்த வேரோட செய்யும் போய் பின்னி பிணைஞ்சு இருந்துக்கும்.
அவ்வளவு சீக்கிரத்துல பிடிக்க எடுக்க முடியாததையா, அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது, அவ்வளவு பெனிஃபிட் ஆனது, அவ்வளவு யூஸ்ஃபுல் ஆனது. அதற்கு ஒப்பமையாக தாவீது தன்னை சொல்லுகிறார், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். காரணம், தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். அவருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை சபை மத்தியிலே, தேசத்தின் ஜனங்கள் முன்பாக, என்னுடைய சொந்த பந்தங்கள் முன்பாக, கூடப்பிறப்பு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்கிறது, செல்வ செழிப்பாய் இருக்கிறது. காரணம், நான் தேவ கிருபையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெளிவா சொல்றேன், தேவ கிருபையை நம்பி இருக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். நீங்க நம்ம சொல்ல முடியுமா? தைரியமா சொல்லணும், என்னுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்குது, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது, என்னுடைய வாழ்க்கை நன்மையா இருக்கிறது, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். தைரியமா சொல்லணும். சொல்றதுக்கு கூட இன்னைக்கு எழுதுங்க தயக்கம், சொல்றதுக்கு கூட இன்னைக்கு வாய் வரல, வார்த்தை வரல அப்படின்னா எழுதுங்க, நம்ம எப்பதான் ஆசீர்வதிக்கப்பட போறோம்? தைரியமா சொல்லணும், ஒண்ணுமே இல்லைனாலும் தைரியமா சொல்லணும், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், செல்வ செழிப்பா இருக்கிறேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், நான் சுகமாய் இருக்கிறேன், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நன்மையினால் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். நம்ம என்ன சொல்லணுமோ அப்படியே நடக்கும். ஏன்னா நம்முடைய வாய் வார்த்தைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். தாவீது தேவனுடைய கிருபையை நம்பி இருந்ததுனால அவனுடைய குடும்பத்துக்கும் அவன் ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம், ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். அவன் மரிக்கும் வரை எல்லாத்துக்குமே தாவீது ஆசீர்வாதமா தான் இருந்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நோவாவுடைய நாட்களிலே நோவா தேவனுடைய கிருபையை மாத்திரம் நம்பி இருந்தான். அவ்வளவு பெரிய ஆபத்தின் மத்தியிலே ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களும் அழிஞ்சிட்டாங்க. வருகிற அந்த வெள்ளப்பெருக்கில தண்ணினால எல்லா ஜனங்களும் அழிச்சிட்டாங்க. ஆமென். இவனுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது, விடுவிக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் தேவ கிருபையை நம்பி இருந்தான், அந்த கிருபையை சார்ந்திருந்தான், அந்த கிருபையை நம்பி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. யாரெல்லாம் தேவ கிருபையை நம்பி இருக்கிறாங்களோ அவர்கள் அழிவில் இருந்து, நெருக்கத்தில் இருந்து, ஆபத்தில் இருந்து, பிரச்சனையில் இருந்து, போராட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவீது பாருங்க, தேவனுடைய கிருபையை நம்பி இருந்ததுனால அவனுக்கு வந்த எல்லா சதிமோசங்கள், ஆபத்துகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், யுத்தங்கள், போராட்டங்கள், சண்டைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு, மரியாள், ஸ்தோத்திரம், மரியாளை பார்த்து தேவதூதன் வந்து சொல்லுகிற வார்த்தை என்ன? முதல் வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆமென். கிருபை ஆண்டவர் மரியாளுக்கு ஆண்டவர் காண்பித்தார். அல்லேலூயா. அந்த கன்னி பிராயத்திலே, ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லாருமே, எல்லா வாலிப ஸ்தோத்திர கன்னிமார்களும் ஸ்தோத்திர எல்லா வாலிப பிராயத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் நம்பி இருக்கிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? எல்லாரும் விருப்பப்பட்டாங்க, மேசியா என் மூலமாய் வருவாரு. எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் தெரியும், எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை தெரியும், மேசியா பிறப்பார் என்று சொல்லி தெரியும். அப்போ என் மூலமா வருவார், என் மூலமா வருவார். எல்லாரும் காத்திருந்தாங்க, ஜெபித்தாங்க, பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க. ஆனால் சொர்க்கம் தெரிந்து கொண்டது, ஆண்டவர் நிச்சயித்தது, ஆண்டவர் தெரிந்து கொண்டது மரியாதை தான். ஆமென். தேவதூதனை அனுப்பி கிருபை பெற்றுள்ள நீ வாழ்க. அப்போ சொன்னையும் பயப்படுறாங்க. என்னாலும் தேவதூதன் சொன்னது என்ன? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா. ஐயோ, எப்படி ஆகும்? நான் எனக்கு கல்யாணம் ஆகல சொல்றாங்க. பரிசுத்தாவியார் உண்மையில் நிலையிடுவார். இது நிமித்தமாய் உனக்கு எந்த ஒரு கேடுபாடும் வராது, அவபெயர் வராது, அவபெயர் வராது, நிந்தை வராது, தலைகுனிவு வராது. இது நிமித்தம் கவலையோ, துக்கமோ, பிரதிகூலமோ, புத்திமுட்டோ எது வராது. ஏனென்று சொன்னால் நீ கிருபை பெற்றவள்.
அப்ப கிருபை பெற்றவங்க யாருமே, கிருபையை நம்பி இருக்கிற யாருமே வெட்கப்பட்டதாய் சரித்திரம் இல்லை, தலை குனிஞ்சு போனதாய் சரித்திரம் இல்லை, தோற்று போனதாய் சரித்திரம் இல்லை. ஆமென். வியாதி மத்தியிலே ஒருவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறான். மீன் செதில்கள் போல உள்ள இது வந்துட்டே இருக்கு அவருக்கு, அது ஒரு முள்ளாகவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆண்டவரே எப்படியாவது ஒண்ணு மாத்தி போடுங்கப்பா, எப்படியாவது என்னை விடுதலை தாருங்க, நான் இது மாறிச்சுன்னா இன்னும் அதிகமா ஊழியம் செய்வேன் இல்ல, இன்னும் அதிகமா பிரசங்கம் பண்ணுவேன் இல்ல, இன்னும் அதிகமா இடத்துக்கு போவேன் இல்ல, அதிகமான இடத்துல சபையை கட்டணும் இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது நான் உனக்குன்னு வச்சிருக்கிற முள்ளு. எப்பப்பெல்லாம் ஏன்னா இவனுக்கு அவ்வளவு குவாலிட்டி இருக்குது அப்போஸ்தலன் பவுலுக்கு. பணத்துல மிகப்பெரியவன், மிகப்பெரிய பணக்காரன், நல்ல படிப்பாளி, நல்ல திறமசாலி, நிறைய டேலண்ட் இருக்குது, எல்லாத்திலும் சிறந்தவன். அப்ப இதுல எல்லாம் திடீர்னு பெருமை பாராட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆண்டவர் அந்த முள்ள வச்சுட்டார். அப்பப்ப திடீர்னு பெருமை வந்துச்சுன்னா சாத்தானுடைய தூதனை வச்சு கொட்டுவாரு, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதனால ஜெபம் பண்ணும்போது ஆண்டவன் செய்யல, பதில் கொடுக்கல. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் வச்சிட்டாரு. அல்லேலூயா. சில ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார், அதை வச்சுட்டு தான் நம்ம காலத்தை ஓட்டணும். அதிலேயும் ஆண்டவர் கிருபை பாராட்டுவார், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்து கிருபை பாராட்டி அப்படியே நடத்தி கொண்டு போவார் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது, ஊழியம் செய்ய அவர் வந்தபோது, மனுஷகுமாரனாய் வந்தபோது அவரும் கிருபையிலே வளர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிருபையிலே வளர்ந்தார், கிருபையிலே ஊழியம் செய்தார், கிருபினாலே அற்புதங்களை செய்தார், கிருபினாலே சுவிசேஷம் அறிவித்தார், கிருபினாலே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினார். ஆமென். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கிருபையை நம்பி இருந்தால், கிருபையை சார்ந்திருந்தால், கிருபையை நீ முழுமையாய் நிச்சயித்து நம்பினால் ஆண்டவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். யார் முன்னாடியும், எந்த நபர் முன்னாடியும் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. தாவீது கிருபையை நம்பி இருந்ததுனால, அல்லேலூயா, அவன் ஒளிந்து கொண்டிருந்த வேளையிலும் அவனை பிடிப்பதற்கு வந்த போதும் சவுலுடைய கையில தாவீது சிக்கல, அகப்படல. எந்த ஒரு மோசம் அவனுக்கு வரல, எந்த ஒரு சதி மோசம் வரல, எந்த ஒரு ஆபத்து அவனுக்கு வரல, எந்த ஒரு பிரச்சனை வரல. அவருடைய கைக்கில் இருந்து ஆண்டவர் நீங்களாக்கி விட்டார். காரணம், தாவீது தேவனுடைய கிருபையை நம்பி இருந்தான். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய கிருபையை நம்பினீங்கன்னா உங்களுக்கு வருகிற ஆபத்து, பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவம், நிந்தை, அவமானம், தலைகுனிவு, சஞ்சலம், வருத்தம், தவிப்பு, கஷ்டம், துக்கம், பிரதிகூலங்கள், புத்திமுட்டுகள் என்னவா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையை நம்பியிருந்தா ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். தாவீதை விடுவித்த தேவன், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஸ்தோத்திரம் கிருபை பாராட்டினதான தேவன், மரியாளுக்கு கிருபை பாராட்டினதான தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கு கிருபை பாராட்டின தேவன் இன்னைக்கு உன்னையும் தேடி அவர் கிருபை காண்பிக்க வந்திருக்கிறார். நோவாவுக்கு கிருபை பாராட்டின தேவன் உனக்கு கிருபை காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். நெருக்கத்திலும் ஆபத்திலும் பிரதிகூலத்திலும் முத்திமுட்டிலும் உன்னை விடுவிக்கும்படியாய் அவருடைய கிருபை உன்னை தேடி வந்திருக்கிறது. கிருபையை நம்பியிரு, ஆண்டவர் உனக்கு சகாயம் செய்ய உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?